ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் தஞ்சாவூர் பஞ்சாபேஸ்வரை பற்றி பார்க்குறோம். பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணவர். பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணது போகணும், ஆற்றுக்கு வந்துட்டார். ஏதோ ஒரு கல்யாணம், பந்துக்களோட கல்யாணம், அதுக்கு போகணுமே, பணம் கொடுக்கணுமே, டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, ஒரு மை கொடுக்கணும், கவர் கொடுக்கணும் அப்படின்னு பையன்கிட்ட பேசுகிற போது பையன், நீ என்ன வேலைக்கு போனியா, நீ என்ன பென்ஷன் வாங்குறியா, என்கிட்ட பணம் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கேன்றான். மாமி வெளியில் போய் சொல்கிறார். மாமா வெளியில் போட்டு நடந்து ரிலாக்ஸாக வர்றார், உட்காரார். மனைவிட்ட கேட்குறார், என்ன பேச்சு பேசுகிறான் பத்தியாங்கிறார். கரெக்டாக தானே, அவன் கஷ்டம் அவன் பேசுகிறான், அவனுக்கு சரிசமமாக பேசிட்டு இருக்கக்கூடாதுண்ணா நீங்கள். கரெக்டாக அவன் சொல்கிறது வாஸ்தவம் தானே, கையில் படம் இல்லைங்கிறான், எப்படி போக முடியும்? மாமி சொல்கிறான், இந்த வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறோம், ஏஜ்டு பர்சன் எல்லாம் சொல்கிறோம். 60 வயசு தாண்டினாலே ஃபோக்கஸ் எங்கேயுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் ஆஃபீஸ் போகிறது, வேலை பண்ணுறது, மனுஷாலை பார்க்குறது, டூர் போகிறது எல்லாமே இருக்கும். அதனால் அப்போல்லாம் எதற்கும் ஒரு நேரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் எதை பற்றி யோசிக்க மாட்டோம். இந்த ரிட்டையர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மளிகை கடையில் பில்லு போட்டு வந்திருக்கோம், ஒரு 7-8 சாமான் வாங்கியிருப்போம், குறித்து அனுப்பிச்சிருப்பான். இந்த டோட்டலை மேலேருந்து கூட்டுவா, அதில் இருக்கிறவ இது வந்து 860 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப கீழேருந்து ஒரு தடவை கூட்டுவா, அதே 860 தான் வரும். கீழேந்து கூட்டினா ஒன்றும் குறையாது. அதே சமயத்தில் நம்ம ஒர்க்கில் வேலையில் இருக்கிறப்ப, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறப்ப ஒரு ஹோட்டல் போகிறோம், பில்லு கொடுக்குறார் ஹோட்டலில், நம்ம கூட்டுறோமா, எவ்வளோ சார், 430, 500 வச்சுருவோம், 70 ருபீஸ் டிப்ஸ். அங்கே டோட்டல் பண்ணுறோமா, பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தோணும். ஒரு காலங்காலத்தால் ஒரு டெய்லி பேப்பர் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற விளம்பரத்தில் ஆரம்பித்து, வரி விளம்பரத்தில் ஆரம்பித்து ஒன்றையும் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா பெரட்டுவோம், அப்படியே ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆற்றுல இருக்கோம் அப்படின்னா சௌகரியமும் இருக்குது, அசௌகரியமும் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக இருக்கோங்கிறதுனால எதிராளி வந்து பையனோ பொண்ணோ மாட்டு பொண்ணோ என் கூட பேசின்னு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவளுக்கு வேலை இருக்கு, ஆஃபீஸ் போகணும். அவளுக்கு வந்து பிடிச்சி வச்சு, ஏடா இந்த பாகிஸ்தான்காரன் பண்ணினது அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, அவனுக்கு ஆஃபீஸ் போகணும். அவனுக்கு அவன் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு போய் டயத்துக்கு பங்க்சர் பண்ணி அவன் வேலையை பார்த்தா தான் அவனுக்கு மாதம் 31ஆம் சம்பளம் வரும். பாகிஸ்தானை என்ன பண்ணால் அவன் என்ன பண்ண முடியும்? ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் நம்ம உட்காந்து பார்க்கலாம், பேப்பரில் பார்க்கலாம், டிபேட்லாம் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிறவன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஓய்வு பெற்றவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரை அனுசரித்து நடக்கணும் அப்படின்னா மனைவி இல்லை, கூட இருக்கிற பையன், மாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை, பேரன், பேத்திகள், இவர்களை அனுசரித்து நடக்கணும். ரொம்ப முக்கியமானது ஒன்று. நமக்கு நேரம் இருக்குங்கிறதுனால அவளுக்கும் நேரம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவளோட ஃபீலிங்ஸ், அவளோட வேலைகள், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒதுங்கிடணும். ஆஃபீஸ்க்கு போகிறானா, பையன் கிளம்புறானா, நம்ம உட்காந்து பேப்பர் பார்க்கணும். டிவி கூட வால்யூம் வைக்கக்கூடாது, அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் கிளம்புறப்ப.
சத்தப்படாமல் அமைதியாக இருக்கணும். அவன் போன பிறகு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். டிவி பார்க்கலாம், ஆர்த்த இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க என்ன பிரச்சனை. அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப பணத்தை பற்றி பேசிட்டார் பஞ்சாபி இசையர். அவன் என்ன பண்ணுவான்? பணம் இல்லை, அவன்கிட்ட பொருள் இல்லை, பணம் இல்லை, அந்த சமயத்தில் இல்லை. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் என்ன சம்பளம் வரும் அந்த காலத்தில்? கையில் காசு, வாயில் தோசை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்கும் எல்லாமே. அதான் அவன் கத்தினா, உனக்கு என்ன பென்ஷனாக வருது? பையனோட ஆங்கிள் இருந்து பார்த்தல் அப்படின்னா லாஜிக் இருக்கலாம், ஆனால் அவன் கம்பேரிசன் தப்பு. பெரியவாள்கிட்ட பண்ணுற வேலையை பென்ஷனோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஏன் அப்படி பேசுகிறான்? அவனோட இன்னபிலிட்டி, அவனோட இயலாமை. சொன்ன பத்தில அந்த இயலாமையில் நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் நமக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கே புரியாது. அப்படி பேசிட்டாங்க. மனைவிட்ட பேசுகிறார், நீங்கள் பேசியிருக்க கூடாதுண்ணா. பரவாயில்ல விடுங்கோ, நம்ம புள்ள தானே, அவன் யார்கிட்ட பேசுவான்? அதான் ஒரு குடும்பங்கிறது. அதான் என்னத்தான் பையன் மேலே ஒரு கோபம் வந்தாலும், பொண்ணு மேலே கோபம் வந்தாலும், கடைசியில் என்னாகும்? காம்ப்ரமைஸ் வரணும். அது வரணும், அது வரணும். யாராக இருந்தாலும் சண்டை போட்டார், பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன், ஆஃபீஸில் யாரோட சண்டை போட்டாலும் கடைசியில் என்ன வரணும்? காம்ப்ரமைஸ் வரணும் நமக்கு. மனித வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை? ஒரு முறை வாழ போகிறோம், ஒரு முறை தான் வாழ போகிறோம். இந்த ஒரு முறை வாழ்கிற போது சக மனிதர்களையும் வைத்துக்கொண்டு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் கொண்டவர்களை பக்கத்தில் வச்சுட்டு அவ கூட பழகி வாழறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிதான் இந்த வாழ்க்கை வாழணும். 5 வயசு ஒய்ஃப் சொல்லிட்டேன், விடுங்க அதெல்லாம் பாவம், என்ன பண்ணுவான், கஷ்டப்படுறான், வேலை பணம் இல்லை. சரிடி, என்ன இருந்தாலும் சரி, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனால் பெரியவாள் அப்படி பென்ஷன் பணத்தை வச்சு பேசக்கூடாது. பாவம், அவர் பெரியவாட்ட இருந்தது, மகான்கிட்ட பார்த்த வேலை, மகான்கிட்ட அப்படி இருந்திருக்கார், விசுவாசமா இருந்திருக்கார். பெரியவாளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்துருக்கார். அவர் வேலை செஞ்ச போது அவர்கிட்ட போய் வேலை செய்யற விட நீ வேலைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிறது நிச்சயமா காயப்படுத்த தான் பண்ணும். அவருக்கு ஒரு காயம் அப்படியே போயிடுது. அடுத்து பையன் சாயங்காலம் வந்தான், எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் இயல்பு நடவடிக்கையில் இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு யாரும் போகல, கொஞ்ச நாள் போகிறது. இந்த பையன் ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையாக காஞ்சிபுரத்துக்கு போய் ஆகணும். ஆஃபீஸ் வேலையாக காஞ்சிபுரம் போகணும். அதற்கு டிக்கெட்லாம் பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணி காஞ்சிபுரம் போகிறான். இதனுடைய தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.